தளபதி விஜய் மேல அவதூறு பரப்புறதுக்கும் டிவிகே கட்சி மேல அவப்பெயரை கொண்டு வர்றதுக்கும் திமுக ஏகப்பட்ட வாடகை வாய்க்களை வண்டி வண்டியா கொண்டு இறக்குனாங்க. தினமும் ஒருத்தன் ஏதாவது புதுசா சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தன் ஆபாசமா பேசுவான், ஒருத்தன் இழிவா பேசுவான், ஒருத்தன் பொய்ய பேசுவான். இப்படி பேசி 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 விஜய் அவர்களையும் விஜய் அவர் கட்சியை இழிவுபடுத்துறதா இந்த திமுகவோட முழு நேர வேலையா இருந்து. இது கூடவே இன்னொரு தற்கொலை சேர்ந்திருந்தான். அவன் தான் NDK சீமான், சாக்கடை துரைமுருகன். வாயை திறந்தா மலமா வரமே ஒருத்தனுக்கு, அவன் தான் சாக்கடை துரைமுருகன். இவங்க எப்பவுமே விஜய் மேல அவதூறு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அவதூறுகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படிங்கிறதுதான் கேள்வி. தளபதி விஜய் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மேடையில வாராரு, 5 நிமிஷம் பேசுறாரு. இந்த வாடகை வாய்கள் பல நாட்களா இருந்து பேசின அவதூறுகள் எல்லாமே காணாம போகுது. இந்த அவதூறுகளை தூள் ஆக்குறதுல தளபதி விஜய் அவர்கள் தான் எப்பவுமே கிங். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது எல்லா கட்சியிலையுமே இருக்கும். ஆனா டிவிக்கு, அதாவது நம்ம தாவிக கட்சியிலையும் அந்த பூசல் கொஞ்சம் இருந்தது. ஆனா இது நீங்க நினைக்கிற உட்கட்சி பூசல் அது என்ன, நான் கிளியரா சொல்றேன். அடுத்து நீங்க டிசிஷன் எடுங்க. ஆனா இந்த பொது வழியில யாரும் இது வரைக்கும் பேசல. அப்படி என்ன இருந்துன்னா, விருப்ப மனு MLA கேண்டிடேட்டுக்கு விருப்ப மனு நிறைய பேர் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கான கேண்டிடேட் செலக்ட் பண்ணணும். அந்த நேரம் எதிர்கட்சிகள்ல சில வாடகை வாய்கள் 5 கோடி கொடுத்தாதான் அவங்கள MLA கேண்டிடேட்டா விஜய் அவர்கள் போடுவார்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க. அவனுங்க பரப்பட்டு முட்டாள், அவங்களோட வேலை. திமுக, அதிமுக, என்னது நாம் தமிழர் கட்சி, இவங்க எல்லாம் இதான் வேலை, பரப்புவாங்க. ஆனா அந்த பொய்ய, அந்த வதந்திய டிவிக்கில உள்ள சிலரும் நம்பி அத மக்கள், அதாவது டிவிகே கட்சிக்குள்ளேயே பரப்ப ஆரம்பிச்சாங்க. விஜய் சும்மா ஒன்னும் சீட்டு கொடுக்க மாட்டாரு, 2 கோடி கொடுக்கணுமா, 3 கோடி கொடுக்கணுமா, சொத்து மதிப்பு இருந்தாதான் சீட்டு கொடுப்பாராம் அப்படின்னு வதந்தி பேசிட்டு இருந்தாருங்க. சோ இந்த மாதிரி வதந்தி பேசின டிவிகே காரங்களா இருக்கட்டும், வெளி கட்சியில உள்ளவர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு செருப்பால் அடிச்சது மாதிரி பதில் கொடுத்தாரு. அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு 234 தொகுதியில வேட்பாளர்களை அறிவிச்சிருந்தாரு. அந்த வேட்பாளரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். சாதாரண மக்கள், யாரும் பெரிய பங்களா எல்லாம் வச்சு பணக்காரங்களா இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது, கோடி கோடியா வச்சுட்டு இருக்கிறவங்க கிடையாது, எல்லாம் சாதாரண மக்கள் எடுத்திருக்காரு. இதுக்கு மிக சரியான உதாரணம் சொல்லணும்னா, நான் எங்க சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்துல பத்மநாபபுரம். இங்க வந்து MLA கேண்டிடேட்டா நிக்க போறது கிருஷ்ணகுமார் அவர்கள். மிக எளிய பின்புலத்துல இருந்து வந்தவர். அவருக்கு கூட சீட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சில தற்குறிகள் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. வெளிக்கட்சியில மட்டும் இல்ல, தாவேகா கட்சிக்காரங்களும் சொன்னாங்க. சோ இன்னைக்கு அந்த வதந்திக்கு தளபதி விஜய் அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு. இதுக்கு பேர் தான் செயல் அரசியல். இந்த வாடகை வாய்கள் எல்லாம் பேசும்போது தேவையில்லாம விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு நேரம் பதில் கொடுத்து பிரஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்றாங்களே, பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த சீமான் ஒரு பைத்தியக்காரன் இருக்கு, அது மாதிரி எப்ப பார்த்தாலும் கத்திட்டு நான் அப்படியெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தா எவனா நம்புவான்? ஆனா விஜய் அவர்கள் செயல் மூலமா செய்து காட்டினாரு. நீங்க சொன்னதெல்லாம் போய் 2 கோடி கேட்டாங்க, 3 கோடி கேட்டாங்க, 5 கோடி கேட்டாங்கன்னு சொன்னது எல்லாமே போய். உண்மையா அவர் எதை சொன்னாரோ அதை செஞ்சு காட்டினார். சாதாரண மக்கள், எளிய மக்கள், ஏற்கனவே கட்சிக்காகவும் நம்ம ரசிகர் மன்றத்துக்காகவும் உழைச்சவங்களுக்கு அவரு சீட்டு கொடுத்திருக்காரு. விதிவிலக்கா சில புதிய தலைவர் வளர்ந்திருக்காங்க, அது வேற விஷயம். சோ நாம் தமிழர் கட்சி நீங்க ஒரு பக்கம் கொஞ்சம் அலசி பாருங்க. விவசாயிகளை நாங்க கவர்மெண்ட் வேலையா, அரசாங்க வேலையா மாத்துவோம்னு சொன்னாங்க. விவசாயிகளா அரசாங்க வேலையா மாத்துவாங்களாம். ஆனா 234 கேண்டிடேட் அறிவிச்சாங்க, MLA கேண்டிடேட். அதுல ஒரு விவசாயி அது இருந்தாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் சாதாரண மக்கள் தான் எங்க கட்சியின் அடையாளப்படுத்தினாரு, சாதாரண மக்களை தான் தலைவராகவும் மாத்தினாரு. இதுதான் ஒரு தலைமைத்துவத்துக்கும் செயல் அரசியலுக்குமான பண்பு. சோ வர்ற தேர்தல் 234 தொகுதியிலையும் தளபதி விஜய் டிவிகே ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன். அதுக்கு காரணம் அவரோட கேண்டிடேட் செலக்ஷன். பாக்குற மக்களுக்கு எல்லாமே புரியுது, இது சாதாரண மக்கள், பணத்தை வச்சு விளையாடின கூட்டம் இல்லை, இது மக்களை நம்பி வந்த கூட்டம்னு மக்களுக்கே புரியுது. சோ 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு தமிழ்நாடு உலக அளவுல ஒரு சாதனையை படைக்க போகுது. அது இந்த திமுக அரசு தலை குனிஞ்சி கேட்டுட்டே நிற்கும் அந்த நேரத்துல.